10ஆம் வகுப்பு மாணவர்கள் படித்தார்கள். எதற்கு படித்தார்கள்? இன்னைக்கு போய் காலையில எக்ஸாம் எழுத போனாங்க தெரியுமா? இந்த 3 மணி நேரம் தான் அவர்கள் படித்த ஒரு வருடம் முழுக்க செய்த உழைப்பிற்கான ரிசல்ட். ஒரு மனிதன் ரமலான் இந்த பரீட்சைக்கான நேரத்திலே காலையில ஹால் டிக்கெட் எல்லாம் கிழிச்சு போட்டு வீட்டுல படுத்து தூங்குறான்னு சொன்னா இவனுடைய ஒரு வருடத்திற்கான உழைப்பில் ஏதாவது பலன் இருக்கிறதா? இவன் செய்த அந்த எஃபர்ட், இவன் போட்ட அந்த முயற்சியில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு பலன் அவனுக்கு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அதே போலத்தான் ரமலானுடைய இந்த கடைசி நாட்கள், ரமலானுக்கு பிந்திய நாட்கள், இது அனைத்தும் தான் நாம் 27 நாட்கள் 30 நாட்கள் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வோடு இருந்ததற்கான ஒரு ரிசல்ட். இந்த ஒரு மாதத்தில் இந்த உணர்வை நாம் மனதில் ஏந்தி 30 நாள் வாழ்ந்துவிட்டு 31வது நாளில் நாம் நம்முடைய உணர்வை மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய சிந்தனைகளை முழுமையாக அல்லாஹ் விட்டும் தூரமாக்கி விட்டோம் என்று சொன்னால், ரமலானுடைய பயன், ரமலானுடைய பலன் என்ன என்பதை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான்.